கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில சத்தியங்களை நாம் வைத்தோம். மீட்பை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த மீட்பிலே நமக்கு தேவன் நமக்காக என்ன உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பது நாம் ஏற்கனவே நிறைய வீடியோவில் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த மீட்பிலே அதிகமாக நமக்கு தேவன் அதை எப்படி பெற்றுக்கொள்வது, ஒரு ஆவிக்குரிய விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பது அவன் நிறைய அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நமக்கு ரோமர் 8:6 நாம் பார்த்தோம்ல, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவன் என்பது வாழ்வு, சமாதானம் என்பது செழிப்பு. ஒரு ஆவிக்குரிய விசுவாசி ஒவ்வொரு நாளும் இல்லை வறுமை அப்படி இப்படிலாம் பேசாமல் என்னிடம் இருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எல்லாம் செய்ய முடியும் என்று ஒவ்வொரு நாளும் அவன் இந்த இதுக்குள்ளே ஒரு பயிற்சிக்குள்ளே வர வேண்டும். அவன் உந்தன் இதை நாவில் அவன் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் பேசும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை மாறும். அப்படித்தான் ஆவிக்குரிய சிந்தை. இந்த ஆவிக்குரிய சிந்தை எப்படி உள்ளத்தில் வைக்கிறது, இந்த ஆவிக்குரிய சிந்தையை எப்படி உள்ளத்தில் வைத்து நம்ம அதை எப்படி பயிற்சி பண்ணுவது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நல்லா மெதுவாக நிதானமாக ஸ்கிப் பண்ணாமல் மெதுவாக பாருங்கள், நன்றாக கேளுங்க. தேவனுடைய வார்த்தை உங்கள் மனதுக்குள்ளே சென்று உங்களுடைய வாழ்க்கையின் மீட்பின் மூலமாக உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். எபிரேயர் 5:13 நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறிவதற்கதான முயற்சி செய்யும் ஞானோதரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த 14 வசனத்தை நல்லா கவனிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினாலே பயிற்சினாலே, அதாவது நன்மை தீமை என்று அதை அறிந்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. ஒரு ஆவிக்குரிய விசுவாசி என்பது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பயிற்சி செய்ய வேண்டிய இருக்குது. எதுக்குமே நீங்கள் பாருங்கள், ஒரு கிரிக்கெட் பழகணுமா, ஒரு மியூசிக் பழகணுமா, ஒரு மற்ற காரியங்களை ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு காரியங்கள் நீங்கள் படிக்கணுமா, இந்த மாதிரி அதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. உடனே அது வராது. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய ஒரு மனிதனாக இருக்கிறவன் என்றால் அவனுடைய நாவிலே சில சத்தியங்களை அவன் வைத்து அவன் பேச வேண்டும். உடனே அது வந்துடாது. அதற்கு அவன் பயிற்சி பண்ண வேண்டும். எப்படி தொடர்ந்து ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு அவனுடைய அந்த பயிற்சியை முழுமையாக அடைகிறானோ, அதே போல் ஆவிக்குரிய ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க, ஆவியின் சிந்தனையில் அவன் இருக்க வேண்டும். நமக்கு அந்த பயிற்சி தேவை இருக்கிறது. ஆவிக்குரியமான அந்த பயிற்சிக்கு மாம்சத்தின்படி நமக்கு பழக்கமாகிவிட்டது. மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மாம்சத்தின்படி பழக்கமாகிட்டு, எப்படி ஒருத்தனுக்கு வியாதி வந்தாலும் எது வந்தாலும் அதே தான் அவன் பேசணும். ஐயோ இருக்குது, அவனுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. இந்த உலகப்பிரமான வாழ்க்கையிலே தான் அவன் பேசி கொண்டு இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் இடம் கொடுக்கறது இல்லை. இதுதான் ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு வாழ்க்கை. இது அதிகமாக தேவனுடைய வார்த்தை பேசுகிறது எங்கே பேசுகிறாங்க? அதிகமாக சபை தான் பேசுகிறாங்க. ஒரு சில சபையில் பேசுகிறது இல்லை, ஒரு சில சபையில் பேசுகிறாங்க. ஆவிக்குரியமான தேவனுடைய வார்த்தை எடுத்து அதிகமாக போதிக்கிறார்கள். இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவன் ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ளே வந்து அவன் அதில் பயிற்சி பண்ண வேண்டும். தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் என்று நீங்கள் வெளியே சொல்லி பாருங்கள். ஒருத்தன் நிற்கிறான், ஒன்று சொல்லுங்கள், தெய்வங்களை கர்த்தர் சரிக்கிறார். அதாவது உலக பிரகாரம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு தான் இது வேலையே இல்லையாப்பா, நீ அதை பற்றி பேசு, இதை பற்றி என்ன பேசுகிற. ஏனென்றால் சபைகள் தான் இந்த வெளியே பிரகாரம் அந்த வார்த்தைகளை நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த நேரத்தில் கர்த்தரை நீங்கள் துதிக்கிற, நீனே இப்படி இருக்காப்பா, நீ இந்த நேரத்தில் இப்படி செய்கிறீங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார் என்று சொன்னாலே உலகப்பிரகமான ஆட்கள் சில பேர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உலகப்பிரகாரம் பேசுவாங்க. ஆனால் நாம் ஆவிக்குரிய விசுவாசிகள் என்ன சொல்ல வேண்டும், நம்மிடத்தில் இல்லாத குறைகளை தேவனுடைய வார்த்தையிலே நிறைக்க வேண்டும். அந்த பயிற்சிக்குள்ளே வர வேண்டும். நம்மகிட்ட ஒன்று இல்லையா, இன்னைக்கு இல்லை, செல்வங்கள் இல்லையா, இல்லை நமக்கு இப்போ ஒரு சரீரம் சொல்லுது நீ நோயாக இருக்கிற, அதை நீங்கள் இப்போ நினைக்கக்கூடாது. அவருடைய தழும்புகளான் குணமானேன் இப்படி நீங்கள் சொல்லணும். அந்த வார்த்தை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது தான் அதற்கான அந்த வல்லமை அதில் பிறக்கிறது. விசுவாசன வாழ்க்கை உள்ளே வர வேண்டும் என்றால் பயிற்சி எடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரணும்னா சும்மா ஒன்றும் ஈஸியாலாம் ஒன்றும் வந்துட முடியாது. விசுவாச வாழ்க்கை என்பது நீங்கள் தொடர்ந்து தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இப்போ சில பேர்கள் நல்லா வீடியோ போடாங்க, இப்போ நானுடைய கர்த்தர் உன்னை தினம் தேடி வருகிறார், கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிறது, இப்படி ஷார்ட் வீடியோ நிறைய போடும். இது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தினமும் கேட்கணும். அவருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பார்க்கணும், தேவன் இது என்ன சொல்லியிருக்கார், இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்.
அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் தினமும் பார்க்கும் பொழுது தான் நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் உள்ள பயிற்சி வருங்க. நீ இப்போ என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பயிற்சிக்குள்ளே வாரீங்க. தினமும் ஒரு வீடியோகளை கேட்குங்க, தினமும் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்குங்க. கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார். இந்த பயிற்சிக்குள்ளே நீங்கள் வர 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 உங்களுடைய மனமும் பலப்படும். ஆவிக்குரியமான அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வர ஆரம்பிப்பார். ஒவ்வொரு முறையும் நாம் என்ன பேசுகிறோம், எதை எண்ணுகிறோம், எதை எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளத்தில் வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த சிந்தனை உள்ளே வைக்கிறோம், எப்படி அதை இருக்கிறது, அந்த நம்முடைய எண்ணங்கள் சரிதானா சரியில்லையா, இது நீங்கள் பார்க்க வேண்டும். இது சரியா, நான் பேசுகிறது சரியா, எண்ணுகிறது சரியா, அது இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே வரும்போது அது ஒரு பயிற்சி. நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு பயிற்சி ஆகிறது. நீங்கள் உங்கள் எண்ணத்தில் உங்கள் ஃபீலிங் விதமாக நீங்கள் பேசக்கூடாது. இந்த மாதிரி சிந்தித்தாலே ஆரம்பித்தாலே, நான் இந்த ஆள்கிட்ட பேசுகிறேன், இந்த ஆள்கிட்ட பேசுறது இது இப்படி பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னு நீங்கள் வந்தாலே ஒரு பயிற்சிக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமாம், இது உண்மையா, இது சத்தியமா அப்படின்னு நீங்கள் பேசணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் பேங்கில் பணம் இல்லைன்னு வச்சுக்கலாம். சிலவங்களுக்கு மாதம் லாஸ்ட்டில் 20, 25, 30 பணமே இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் சொல்லுங்களேன், பணம் பேங்கில் பணம் இல்லைன்னா இது ஒன்று இல்லை, இது உண்மைதானா அப்படி நீங்கள் பேசணும். இது உண்மைதானா? ஏன்னா தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் குறைகளெல்லாம் நீக்கிறாருன்னு சொல்லிடுது. அப்போ இது இங்கே இல்லையே, இது உண்மையா அப்படின்னு நீங்கள் அதை பார்க்கணும். அந்த வார்த்தையை நீங்கள் தேவன் சொல்லியிருக்கிற அது இதே இப்படி இருக்குது, இது உண்மையா அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பார்க்கணும். எதை சொன்னாலும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு கேள்விகளை நீங்கள் எழுப்ப வேண்டும். அந்த ஒரு கேள்வி எழுப்பி இது உண்மைதானா அப்படின்னு, இது உண்மையா இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் உண்மை. வெளிப்புறமான அந்த உலகப்புறமான காரியங்கள் நிறைய உங்களுக்கு நின்றுக்கிட்டே இருக்கும். ஆமாம், இன்றைக்கி அந்த இதில் பிரச்சனை, பணம் இல்லை பிரச்சனை, அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை எல்லாம் வரும். ஆனால் எல்லாம் வந்தாலும் அந்த எல்லாம் வந்தாலும் வார்த்தையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை தான் உண்மை. உம்முடைய வார்த்தையே சத்தியம். தேவனுடைய வார்த்தையே சத்தியமாக இருக்கிறது. வார்த்தைகளே சத்தியம். உங்களுக்கு நடக்கிறது ஒரு நிஜமானது. அதாவது இப்போ நடக்கிறது எப்படி ஒரு ஃபேக்ட் போல் இருக்குது நிச்சயம். ஆனால் இந்த ஃபேக்ட் எப்படி இந்த ஃபேக்ட் ஒரு குறிப்பிட்ட இதுதான். அதாவது சூழ்நிலைகள் மாறும். ஃபேக்ட்டுக்கும் ட்ரூக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ட்ரூத் சத்தியமாக இருக்கிறது, ஃபேக்ட் மாறும். இப்போ சில நேரத்தில் காய்ச்சல் இருக்குது, திடீர்னு மாறிடும். பணம் இல்லாமல் இருக்கிறாங்க, திடீர்னு பணக்காரன் ஆகிறாங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் உலகத்தில் பாருங்கள், நிறைய பேர் ரொம்ப கீழே இருப்பாங்க, திடீர்னு பணக்காரனாங்க, காரு பங்களாலாம் வந்துடும். எப்படி வந்துச்சு அந்த ஃபேக்ட்? அதெல்லாம் மாறும். வேலை இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு பெரிய கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும். இப்படிப்பட்ட கடனில் இருப்பாங்க, கடன்லேருந்து விடுதலையாகி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. இப்படி ஃபேக்ட் மாறி இருக்கும். ஆனால் ட்ரூத் என்பது சத்தியம். சத்தியம் என்பது உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான், அது தேவனுடைய வார்த்தை. சத்தியம் எப்படிப்பட்டது? அது மாறாதது. ஆமாம், இந்த ஃபேக்ட் மாறிட்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அது மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகுது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த வார்த்தை அதுதான் சத்தியம். இந்த வார்த்தை மாறாது. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களா, அவருடைய ஐஸ்வர்யத்தின் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக்கிறது, அவருடைய தழும்புகளெல்லாம் என் நோய் குணமாகிறது. இது சத்தியம். இந்த சத்தியம் மாறாதது. ஃபேக்ட் மாறும், சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் சொல்லும், அப்படி சொல்லும், இப்படி சொல்லும். ஆனால் மாறாது சத்தியம். நான் அதுக்கு நான் பயிற்சி செய்ய வேண்டும். அந்த சத்தியத்தை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நான் அனுமதிக்கையெல்லாம் நான் சேலஞ்சு பண்ண வேண்டும். அப்படி இப்போ உலகத்தில் வருது வியாதி இந்த சரீரம் சொல்லுகிறது, இந்த பாடி ஒரு விதமாக சொல்லுகிறது, அப்படி நோய் இருக்குது, அப்படி இருக்குன்னு. நான் சேலஞ்ச் அந்த சேலஞ்ச் மை பாடி. அந்த சேலஞ்ச் பண்ணதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சரித்து சொல்லுகிறது எதிர்க்க வேண்டும். இது அல்ல சத்தியம். சரீரம் சொல்லுறது நோய் என்று நீங்கள் அதுதான் சத்தியம்னு சொல்லிடக்கூடாது. இது அப்படி தான் இருக்குது அப்படின்னு. அது இல்லை சத்தியம். ஒருவேளை இது இன்று இருக்கலாம், நாளைக்கு மாறலாம். சில பேர்களுக்கு இப்போ ரொம்ப மிராக்கல் இருக்கும். இன்றைக்கி இந்த நோய் இருக்குது, நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் இல்லைங்க தப்பாயிட்டு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அவருடைய வார்த்தை எப்பொழுதும் சத்தியமாக இருக்கிறது. சூழ்நிலைகள் மாறி போகலாம் அந்த விஷயத்தில். ஆனால் எது உண்மை சத்தியம்
நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லுகிறதான் சத்தியம். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், நான் குணமானேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை எடுத்து நீங்கள் பேச வேண்டும். காசு இல்லாத போது அது அந்த மாதிரி இல்லாத போது அது சத்தியமாக அந்த சத்தியமாக எண்ணக்கூடாது. தேவன் ஒவ்வொரு நேரமும் அவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற காரியத்தை நீங்கள் எடுத்து பேசும்பொழுது தான் அதில் வெற்றியாக இருக்கும். ஒவ்வொரு தடையும் ஒரு சேலஞ்சு பண்ண வேண்டும். ஒரு பயிற்சி தேவை. அது என்ன பயிற்சி? எபிரேயர் சொல்ல நன்மை தீமை. இந்த நன்மை தீமை என்னதுங்கிற பயிற்சி நம்ம எடுக்க வேண்டும். நன்மை தீமை இது ரொம்ப ஈஸியாக இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. இதை நம்ம பயிற்சி பண்ண வேண்டும். சரீரம் என்ன சொல்லக்கூடிய நிலை இருக்கும். இதில் இருந்து நாம் மாற வேண்டும். சரீரம் சொன்னதை நாம் இல்லை என்று சொல்லுகிறதுக்கு நாம் இல்லை, சரீரம் சொன்னதை நான் இல்லை என்று சொல்ல வேண்டும். இது இல்லை, இது சத்தியம் இல்லை, சரீரம் சொல்வது சத்தியம் இல்லை என்று நாம் இருக்க வேண்டும். என்னுடைய சூழ்நிலை சொல்லுகிறது என்னால் முடியாது, ஆனால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று தேவன் குறிக்கிறது. என்னால் இந்த சூழ்நிலை சொல்லுவது எனக்கு கஷ்டம் என்று, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகளை சூழ்நிலை ஒன்று சொல்லும், ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியத்தினுடைய வார்த்தைக்குள்ளே யார் அதை பயிற்சி பண்ணுகிறதோ அவன் தான் ஆவிக்குரிய விதத்திலே உள்ள போகிறான். அப்பொழுதுதான் இந்த மனம் பலப்படும். அப்பொழுதுதான் அவன் எங்கும் அசையாமல் இருப்பான். அதான் நீதிமான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டான் என்று தேவன் வேதத்தில் நாம் படிக்கிறோம். நீதிமான் ஒரு நாளும் குறைவு இருக்காது. எப்படி? இந்த சத்தியம் அவன் மனதுக்குள்ளே பயிற்சியாக இருக்கும் பொழுதுதான். நீதிமான்னா யார்? அவன் இந்த தேவ வசனத்துக்குள்ளே இருந்து அவன் ஆவிக்குரிய விஷயத்தில் சிந்தித்து தேவனுக்குள்ளே எல்லாம் மீட்பை அறிந்து கொண்டு அவன் வைத்திருக்கிறான். அவன் எக்காரணம் கொண்டும் அவன் கலங்கவே மாட்டான். மாம்சத்தின்படி உணர்வுகள் எல்லா காரியத்திலையுமே இருக்கிறது. பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டில் வியாதி, சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ ஒரு நாள் குறைவு இருக்காது, உனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது தான் உங்களுடைய மனம் பலப்படும். மாம்சத்திற்படி உணர்கிற காரியங்கள் சரி, தேவனுடைய வார்த்தையும் சொல்லுகிறதும் சரி, எடுத்து எது நன்மை எது தீமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சி செல்ல வேண்டும். எது நன்மை, இந்த தேவனுடைய இது நன்மையா இல்லை தேவனுடைய வார்த்தை இந்த நன்மை என்று நீங்கள் பண்ணணும். நீங்கள் வாழ்க்கையில் எப்பவும் தான் ஃபீல் பண்ணுவது சொல்வது கூடாது, சொல்லவே கூடாது. ஃபீல் பண்ணுறது நினைத்து எல்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஃபீல் பண்ணதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. ஃபீல் பண்ணும்போது நினைத்து பாருங்கள், இது கரெக்டாக. ஃபீல் பண்ணும்போது சில விஷயங்கள் சிலவங்க மனசில் எது தோணும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, பெரியவங்க இருக்காங்க, அந்த உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும், அந்த தாட் இப்படி சொல்லுகிறோமான்னு. ஆனால் அதெல்லாம் சொல்லவே கூடாது. இது சத்தியமா, இது பேசலாமா, இது கரெக்டு தானா, பெரியவங்க நம்ம முன்ன நிற்கிறாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி பேசணும், இது சரிதானா, இது சரியில்லையா என்று உங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் நீங்கள் உங்கள் நாவின் வார்த்தைகளை எப்படி உபயோகிக்கிறீர்களோ அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீர்கள். அதை மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை மூலமாக சில விஷயங்களில் ஃபீலிங்கில் நமக்கு சில காரியங்கள் சில விஷயங்கள் நமக்கு வருது, சில காரியங்கள் நமக்கு பிடிக்கல. இப்போ நம்ம ஃபீலிங் வருது, குடும்பமாக இருக்கிறோம், நமக்கு மனைவி பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் வருது. அப்படின்னா உடனே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே பிரச்சனை தான் வரும். அப்போ எதை சொல்ல வேண்டும், என் மனைவியிடம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி தானே? அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். அப்படி தான் உங்கள் மனம் பலப்படும். தேவன் அப்படி தான் அவன் ஒரு ஆவிக்குரிய விசுவாசி. ஃபீலிங்கே எந்த வந்தாலும் அப்படி நான் எந்த விஷயம்னாலும் அப்படியே பேசிடுவேங்க. அப்படிலாம் சில விஷயம் அதை பெரிய பரிசுத்தமாக நினைக்கிறாங்க. அப்படி பேசக்கூடாது. ஃபீலிங் படி பேசக்கூடாது. இது சரியில்லை நினைத்து எல்லாம் பேசாதீர்கள், சத்தியத்தை பேசுங்கள். ஆமாம், சில விஷயங்கள் குடும்பங்கள் பிரச்சனை வரதானே செய்யும். சில பேர்கள் மனைவி சொல்லுவாங்க, சில சாப்பாடில் பிரச்சனை இருக்கலாம், அது இருக்கலாம், இது. ஆனாலும் பிடிக்காத சூழ்நிலைகள் வந்தாலும் இல்லை, இது இப்படி பேசக்கூடாது, இது மனைவி, அவர்கள்ட்ட இப்படித்தான் பேச வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியம் ஒன்றுதான், அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில் சத்தியத்தை என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டும். எந்த இது சொல்லுகிறது என்று நாம் பார்க்கணும். அதை எடுத்து கொள்கிறேன், இல்லை என்றால் நான் அதை நிராகரிக்கிறேன். எந்த வார்த்தை நீங்கள் எது வார்த்தை சொன்னால் இது கர்த்தருடைய வார்த்தைக்கு கரெக்டு தானா என்று நீங்கள் பார்த்து அதை எடுத்துக்கொள்ளணும். இல்லையா அதை நிராகரித்து விட்டு விட வேண்டும். நான் சரீரத்தை சொல்கிறது நான் சொல்கிறேன், நான் மறுக்கிறேன். ஏன்னா அது சரீரம் ஒன்று சொல்கிறது இப்படி சூழ்நிலை, அதை நான் மறுக்கிறேன். சூழ்நிலை இருந்தால் சூழ்நிலை எவ்வளோ இருந்தாலும் நான் குணமானேன் என்று நாம் சொல்ல வேண்டும்.
இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது தான் உங்களுடைய மனம் பலப்படும். இதைத்தான் இதைத்தான் தேவன் இந்த மாதிரி விஷயத்தில் தான் தேவன் எடுத்து பேசுகிறார். இது ஒரு பயிற்சியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். இதை நீங்கள் செய்ய தயாராக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய ஐஸ்வர்யத்தில் என் வீடு நிறைந்திருக்கிறது, இப்படிப்பட்ட வார்த்தைகளும் உங்கள் நாவிலே தினமும் அறிக்கை பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய விசுவாசியாக இருப்பீர்கள். ஒவ்வொரு தடவை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து போகுதா, இல்லை வெறும் ஃபீலிங் தானா? ஃபீலிங் வரும்போது அதை பேசக்கூடாது, அதை விட்டுறணும். அது சரிதானா, இது சத்தியம்தானா, இது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் பார்த்து தான் பேச வேண்டும். தேவன் அவருடைய மகிமையால் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளெல்லாம் நீக்குவார் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இப்படி பண்ணும்போது தான் நீங்கள் இந்த காரியங்கள் இப்படி செய்யும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். அப்படி சொல்லுகிறார். எல்லா தேவைகளும் அவர் சந்திக்கிறார். எல்லாம் நிறைவாக இருக்கும். ஒரு குறைவும் நமக்கு இருக்காது. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சியடையேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். தேவன் அவர் எனக்குள்ளே இருந்து இந்த மாதிரி காரியத்தை செய்கிறார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாவில் மிக முக்கியமானது தேவனுடைய வார்த்தை வைக்க வேண்டும். உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நிறைய இருக்குது. சூழ்நிலைகள் வெளியே நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை தான் அப்படி இருக்கும். இவங்களுக்கு அப்படி வந்துச்சு, அவங்களுக்கு இப்படி வந்துச்சு, நீ இப்படி இருப்பா, நான் அப்படி இருப்பா, அதெல்லாம் இருக்குப்பா, நீ சரி செஞ்சிட மாட்டா அப்படி இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவர் உன்னை 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 ஐஸ்வர்யனாக்க அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் மீட்பு மூலமாக அவர் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். நான் அதை பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் என்று நீங்கள் உங்களுடைய நாவிலை அறிக்கை பண்ணும். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நான் ஐஸ்வர்யனானேன், அவர் எனக்குள்ளே இருந்து எல்லா வல்லமையும் ஞானமும் அறிவின் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்போர்ட்ஸாக சொல்லணும். இந்த மாதிரி பயிற்சிக்குள்ளே வரணும் பாருங்கள். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த வீட்டிலே குறைவே இருக்காது, இந்த வீட்டிலே தாட்சி இருக்காது, இந்த வீட்டில் எப்பொழுது மாவும் எண்ணெயும் குறையாது. இது அற்புதமான ஒரு வீடு. இந்த வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. இப்படின்னு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே இருக்கு நீங்கள் சொல்லணும். குறையை பேசிக்கவே கூடாது. இந்த மாதிரி குறை இருக்கிறத பேசக்கூடாது. நீங்கள் அப்படி பேசவே வேண்டாம். குறை இருக்கிறத பேசவே கூடாது. தீமை தினந்தோறும் நமக்கு இப்படிப்பட்ட பயிற்சி தேவைப்படும். நமக்கு இப்படிப்பட்ட காரியம் வேண்டுமென்றால் பயிற்சி பண்ணாமல் வராது. சும்மா பேசாமல் ஒன்றும் வராது. நீங்கள் சும்மா பேசாமல் இருந்தனா ஒன்றும் வராது. நீங்கள் பயிற்சி பண்ண வேண்டும். பயிற்சி பண்ணதான் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ். நீங்கள் தினமும் இந்த மாதிரி நாவில அறிக்கை பண்ண 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 தேவனுடைய வார்த்தை இருக்குது. அதான் போன வீடியோவில் சொன்னோம்ல, நீங்கள் சூழ்நிலை இதுவும் நடக்காது, பைபிளில் இருக்கிற வார்த்தையும் இருக்கிறதும் நடக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுதான் நடக்க போகிறது. அதான் உண்மை. சுகத்தை பற்றி நம்ம நிறைய அறிந்து கொண்டு இருக்கிறோம். சுகத்தில் தேவனுடைய வார்த்தையில் எவ்வளோ தேவன் எப்படி சுகத்தை கொடுத்தா எப்படிலாம் பண்ணால் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். விசுவாசி என்ன பண்ண வேண்டும்? அவன் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம், இது என்னுடைய சரீரத்தை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சரீரம் எனக்கு கொடுத்து, இந்த தீர்மானத்தை சொல்லணும். இது சரீரம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இந்த சரீரம் கர்த்தருடைய என்று வேதம் சொல்கிறது. இந்த சரீரத்து கர்த்தர் வந்து வாழ்வதற்காக இருக்கிறது. ஆகவே இந்த சரீரத்துக்கு எந்த வியாதியும் அனுமதி கிடையாது அப்படி சொல்லணும். இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இந்த சரீரத்துக்கு எந்த வியாதிக்கும் அனுமதி கிடையாது. இப்படி நிறைய பேர், எத்தனை பேர் நீங்கள் காலையில் சொல்லியிருக்கீங்க, ஏதாச்சும் நோய் இருந்தாலும் இந்த சரீரம் அவருடையது. இந்த சரீரத்துக்குள்ளே தேவன் குடியிருக்கிறார். இந்த சரீரத்துக்கு நோய் கிடையாது அப்படி நீங்கள் சொல்லணும். இந்த சரீரத்துக்கு உள்ளே அணுக முடியாது. ஏன்னா தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், இது அவருடைய ஆலயம் அப்படின்னு எத்தனை பேர் காலையில் சொல்கிறீங்க? சொல்கிறதே இல்லை. உலக பிரகாரம் போகிறீங்க, உலக பிரகாரமாக நடக்கிறீங்க, உலகத்திலே சென்று அப்படியே அவங்களே பார்த்து இவங்களே பார்த்து. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இருக்கிறதா? அதான் நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுற காரணம் அதுதான். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, தேவனுடைய வார்த்தையை நாவிலே அறிக்கை பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லணும். எந்த பலன், இந்த சரீரம் என்னுடைய, இந்த சரீரத்துக்கு வியாதி கிடையாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நான் இந்த பலவீனத்திலே நான் அனுமதிக்க மாட்டேன், இந்த பலவீனம்லாம் என் சரீரத்துக்கு அனுமதிக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்திலே நான் என் நோய்களெல்லாம் அந்த வருகிறதுக்கு முன்பே நான் அடியோடு அதை வெறுக்கிறேன். அதை விட்டு, அதை உள்ளே வராமல் நான் அதை
அனுமதிக்க மாட்டேன் என் சரீரத்துக்குள்ளேன்னு சொல்லணும். நான் அதை எதற்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று நீங்கள் சொல்லணும். சரீரம் எனக்கு, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, அதை உள்ளே வரதுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லணும். நான் இந்த சரீரம் எனக்கு ஒரு கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன். நான் அவருடைய தழும்புகளால் அவர் என் ரத்தம் சிந்தி நான் மீட்கப்பட்டவன். இந்த மீட்பு பார்த்தீங்களா, அவர் இந்த கிரயம் கொடுத்து இந்த சரீரத்தை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். இதற்குள்ள நோய் எப்படி வரும், அதை எப்படி மேற்கொள்வது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது, அதை எப்படி நாம் கற்றுக்கொள்வது, இந்த சரீரத்துக்கு நோய் வராமல் காத்துக்கொள்வது எப்படி? நம் நாவில் இருக்கிறது. அந்த நாவிலிருந்து தேவனுடைய வார்த்தை சொல்லலும். அவர் எனக்கு மீட்பு மூலம் அவர் ஒரு கிரயம் கொடுத்து இந்த சரீரத்தை வாங்கியிருக்கிறார். இதுக்குள்ள நோய் கிடையாது, மற்ற பொறாமை குணங்கள் எதுவுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இடம். அவர்தான் இதற்குள்ளே வாழுகிறார். நான் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறது. அதான் ஒரு ஆவிக்குரிய விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய நாவிலே எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அந்த கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிற அந்த ஆகையால் நான் இயேசுவின் நாமத்தில் எந்த காரியத்தை சொன்னாலும் அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் அவர் என்னை கிரயம் கொடுத்து அவருடைய தழும்புகளால், அவருடைய இரத்தத்தினால் எனக்கு ஒரு கிரயம் கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். அவர்தான் இப்பொழுது அதை ஆளுகிறார், இந்த சரீரத்தை ஆளுகிறார் அவர் என்று நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர முடியும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பயிற்சி பண்ண பலன் கிடைக்கும். அதை நாடுவீர்கள், தேவனுடைய வார்த்தை தேடுவீர்கள். தேடுதல் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேடி அதை எக்ஸசைஸ் ஆகி உங்கள் உள்ளத்துக்குள்ளே அதை பதிந்துவிடும். உங்களுக்கு ஒரு குறைவே இருக்காது. அதான் சிங்க குட்டிகள் பட்னியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. இதுதான் அவருடைய வார்த்தையை தேடுகிறவர்கள் தேடி உங்களுக்குள்ளே வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறை இருக்காதுங்க. உலக பிரகாரமாக எத்தனை பேர் கஷ்டப்படும், ஆனால் உங்களுக்கு பணம் குறைவோ எதுவுமே, உங்களுக்கு நோய் நொடிகள் எதுவும் வராது. குடும்பத்திலே சமாதானங்கள், ஜீவன் என்றால் வாழ்வு, சமாதானம் என்றால் செழிப்பு. சமாதானத்தின் தேவன் உங்கள் குடும்பத்திலே அவர் உலாவுகிறதுக்கு விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாவிலே அறிக்கை பண்ணுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையிலே வியாதி இருக்காது, வறுமை இருக்காது, குறைவு, எதிர்ப்பு எதுவுமே உங்கள் குடும்பத்தில் இருக்காது. எல்லாத்தையும் அவர் அதை பார்த்து கொள்ளுகிற தேவன் உங்களுக்குள்ளே வந்து விடுவார். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சிக்குள்ளே வாங்கள். தொடர்ந்து நம்மளுடைய இந்த மீட்பை மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இந்த மீட்பின் மூலமாக உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் இருப்பதுதான் என்னுடைய விருப்பமும் கர்த்தருடைய விருப்பமும். ஏனென்றால் அவர் இதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய பேர்கள் இதை கற்றுக்கொள்ளாமல் தவிக்கிறார்கள். இதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, ஐஸ்வர்யத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, சுகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, நான் ஆவிக்குரிய விதத்தில் வாழ வேண்டுமானால் நான் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு சின்ன வேலை இருக்குது, பயிற்சி செய்ய. நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க ஒரு பயிற்சி செய்ய வேண்டியது. அந்த பயிற்சி மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். சும்மா லேசாக ஒன்றும் மாறாது. அதனால் தேவன் அப்படியே ஒரு மிராக்கல் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்காத. நீங்கள் ஒரு பயிற்சி பண்ண வேண்டும். இன்றைக்கி இந்த உலகப்பிறகு தான் பாருங்கள், கிரிக்கெட்டில் ஒரு பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு, மியூசிக் படிக்கணும் ஒரு பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு, ட்ராயிங் பண்ணணும் ஒரு பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு, ஸ்கூலில் படிக்கணும்னா எத்தனையோ வருஷம் கழிச்சு ஒரு லாஸ்ட் எக்ஸாம் படிக்கணும், வருஷம் பூரா படிக்கிறாங்க. இது மாதிரி பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பயிற்சி பண்ணும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க ஒரு தேவன் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க இருக்கிறார். அந்த மாதிரி இந்த மீட்பை மூலமாக உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதன் மூலமாக உங்களுடைய இருதயம் பலப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.